சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். கண்ணதாசன் அவர்கள் எப்போதுமே உணர்ச்சிகளுக்கு முன்னுரிமை கொடுப்பவர். 1960களின் மத்தியில் அவர் தனது வாழ்வில் ஒரு இக்கட்டான சூழலில் இருந்தபோதுதான் பொன்னம்மாள் அவர்களை சந்திக்கிறார். ஏற்கனவே 2 மனைவிகள், குழந்தைகள் என்று ஒரு பெரிய குடும்பம் அவருக்கு இருந்தது. ஆனால் பொன்னம்மாள் மீது அவருக்கு ஏற்பட்ட அந்த ஈர்ப்பு என்பது வெறும் அழகு சார்ந்தது அல்ல, அது ஒரு பிணைப்பு. இந்த திருமணத்தை அவர் மறைக்க விரும்பவில்லை. தனது முதல் 2 மனைவிகளிடமும் இதை வெளிப்படையாகச் சொன்னார். ஒரு கவிஞனாக அவர் எவ்வளவு நேர்மையாக தனது வரிகளில் இருந்தாரோ அவ்வளவு நேர்மையாக தனது வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் ஒரு பெரிய குடும்பத்தில் 3வது திருமணம் என்பது அத்தனை எளிதான விஷயமல்ல. அங்கேதான் அந்த ஒரு வைர மோதிரம் ஒரு பெரிய திருப்புமுனையாக அமைந்தது. ஆம், திருமண ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. அப்போது கண்ணதாசன் அவர்கள் ஒரு முடிவெடுத்தார். அந்த திருமணத்தில் தனது முதல் 2 மனைவிகளும் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். இது பலருக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம். ஆனால் கண்ணதாசன் ஒரு விசித்திரமான மனிதர். திருமணத்தின் போது தனது புதிய மனைவிக்கு ஒரு வைர மோதிரத்தை அணிவிக்க தயாரானார். ஆனால் அந்த மோதிரத்தை அணிவதற்கு முன் அவர் செய்த ஒரு காரியம் அங்கிருந்தவர்களை நெகிழ வைத்தது. தனது முதல் 2 மனைவிகளான பொன்னழகி மற்றும் பார்வதி ஆகியோரை அழைத்து அவர்களின் சம்மதத்தை பெற்று அவர்களுக்கும் உரிய மரியாதையை தந்துவிட்டுத்தான் 3வது திருமணத்தை செய்து கொண்டார். அந்த வைர மோதிரம் என்பது வெறும் நகையல்ல, அது அவர் தனது குடும்பத்தின் மீது வைத்திருந்த அந்த ஆழமான பாசத்தின் அடையாளம். இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் இன்றும் சொல்வதுண்டு, கண்ணதாசன் ஒரு கவிஞராக மட்டுமல்ல, ஒரு மனிதராக எல்லோரையும் அரவணைத்து செல்லத் தெரிந்தவர். அந்த திருமணத்திற்கு பிறகுதான் அவருடைய கவிதைகளில் இன்னும் ஒரு முதிர்ச்சியும் குடும்ப உறவுகளை பற்றிய ஆழமான தத்துவங்களும் தென்படத் தொடங்கின. இந்த சம்பவத்தில் நாம் கவனிக்க வேண்டிய மையக்கருத்து என்னவென்றால் நேர்மை. கண்ணதாசன் எதையுமே ஒளிக்கவில்லை. தனது தவறுகளையும் தனது ஆசைகளையும் தனது குடும்ப சிக்கல்களையும் அவர் அர்த்தமுள்ள இந்து மதம் மற்றும் வனவாசம் போன்ற நூல்களில் வெளிப்படையாக எழுதினார். ஒரு மனிதன் பல திருமணங்கள் செய்து கொள்வதை உலகம் விமர்சிக்கலாம். ஆனால் கண்ணதாசன் அந்த உறவுகளில் காட்டிய அந்த பொறுப்பும் நேர்மையும் தான் அவரை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டியது. அந்த திருமணத்தில் நடந்த அந்த ஒரு வைரமோதிர சம்பவம் நமக்கு சொல்வது இதுதான்: எந்த சூழலிலும் உங்களை நம்பியிருப்பவர்களை கைவிடாதீர்கள். ஒரு கவிஞனாக அவர் காதலித்தார். ஒரு தந்தையாக அவர் பொறுப்பேற்றார். ஒரு கணவனாக அவர் நேர்மையாக இருந்தார். அந்த முரண்பாடுகளின் மொத்த உருவம்தான் கவியரசு. கவியரசரின் காவிய வாழ்வு என்பது ஒரு சாதாரண வாழ்வு அல்ல. அது அவருடைய பாடல்கள் எவ்வளவு சுவாரஸ்யமானவையோ அவ்வளவு சுவாரஸ்யமானது. அதேபோல்தான் அவருடைய வாழ்க்கையும். வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையையும் இது இன்பமோ துன்பமோ எப்படியோ வெளிப்படையாக பேசிவிடுவார். மேலும் இது போன்ற சினிமா ரகசியங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.